வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, எல்லாமே ஒரு பக்கம் பிளான் பண்ணி பக்காவா போயின்னு இருக்கு. இதுக்கு மேல நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை விஜய், நாம தான் இதுல ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வச்சு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல தாங்க இவங்க பண்ற பிளான் எல்லாமே முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், இந்த பிளானை இப்படியே ஒரேடியா ஓரம் கட்டிட்டு நாம இந்த சொத்தை சுருட்டுறதுக்கான வழியை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ரேணுகா ரொம்பவே விறுவிறுன்னு தேடின்னு இருக்காங்க. எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த சமயத்துலதான் தவளை தன்வாயால் கெடும், அது போல கரெக்டா அந்த இடத்துல ராஜேஸ்வரி தான் ரஞ்சிதத்துக்கிட்ட பேசின விஷயத்த அப்படியே ரேணுகா கேட்டு அந்த இடத்துல சிரிச்சுனே நிக்கிறாங்க. அடியே என்ன அப்பனா கொலை பண்ணதே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்கறாங்க. உடனே ரேணுகா நம்ம ராஜேஸ்வரி நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே கழுத்தை நிறுக்க போயிடுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா தாங்க. ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சிடுறாங்க. அடியே உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை இப்படியே விட்டு வச்சு அந்த வீட்டவே நீ ஒழிச்சிருவ, உன்னை இப்படியே விட்டே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெருக்கிறாங்க. நீ நல்லவ மாதிரி ஆனா நடிக்கிற பாருமா நடிப்பு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல உனக்கு அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் தோணுது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவளே ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இந்த வீட்டுல வந்து சொத்தாட்டி போறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. இவ வந்து அவளை ஓகே மாதிரி ஒரு பக்கம் கேட்கறா பார்த்தேன். அந்த சமயத்துலதான் ஒரு பக்கம் மண்டைக்குள்ள சுருன்னு ஏறுது. அதே சமயத்துல நம்ம ரேணுகா இந்த விஷயத்த நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு நீ என்ன பண்ணுவ, எனக்கு நீ என்ன கொடுப்ப, எனக்கு தேவையானதெல்லாம் பணம் பணம் பணம், எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, அழகா ஒரு 30 லட்சம் கொடுத்துரு, அழகா என் லைஃப்பை நான் பாத்துக்க போறேன், அதுக்கப்புறம் யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அந்த 30 லட்சம் நீ எனக்கு தந்தானா இப்படி இரும்பி இந்த சீக்ரெட் வெளியே போகாம இருக்கா, அப்படி நீ எனக்கு தரமாட்டேன் இல்ல நோன்ற வார்த்தை வந்து சேர்த்துக்க, அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் இந்த விஷயத்த நான் தெரியப்படுத்திடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோடோட ஒரு பக்கம் அம்மா தாயே அப்படிதான் நீ சுத்தி இருக்கணும். ஏன்னா உன்னை அந்த அடின்னு அடிப்பேன் நான் ஒரு டைம் அடிச்சு ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரேணுகா சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல இதெல்லாம் கேட்ட ஒரு பக்கம் என்னடா இது தானே தான் கெட்டனே, நீ சொன்னா யாரு நம்புவா சொல்லுவ, நீயே ஒரு பைத்தியம், நான் பைத்தியம் தான், நான் பைத்தியமாவே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஆனா தெளிவான நீ சொன்ன வாக்கு மூலம் இருக்குல்ல, நீ பேசினது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு கட்டுறாங்க. அடிப்பாவி எந்த செகண்ட்ல எந்த நொடியிலடி இதெல்லாம் பண்ண, ஆனா நீ சரியான கேப் மாதிரியா இருக்க, நான் கேப் மாதிரினா நீ முல்லா மாதிரி முடிச்சு வைக்க ராஜேஸ்வரி நல்லவ மாதிரியே இந்த வீட்டுல சேஞ்சப்புன்னு தட்டின்னு இந்த வீட்டுக்கு வச்சுக்கிற பார்த்தியா பெரிய ஆப்பு. ஆமா நான் ரேணுகா இல்லதான், நான் சுடரி தான், ஆனா நீ ரேணுகாவை கொலை பண்ண அப்படின்றத விஷயத்த இப்ப எனக்கு தெரியும். இதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பக்கம் கதிரேசன் கிட்ட பேரம் பேசலாம், மறுபக்கம் விஜய் கிட்ட பேரம் பேசலாம், உங்ககிட்டே நான் பேரம் பேசலாம். நீ அந்த காசை கொடுத்துட்டேன்னா அடுத்த செகண்டே நீ யாரோ நான் யாரோ, ரேணுகா யாரோ சுடரி யாரோ, நான் என் பாட்டுக்கு என் வழியா பார்த்துன்னு போயிட போறேன், எனக்கு தேவையானதெல்லாம் பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுன்னு இருக்காங்க. இவளை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இவளை இதான ஒண்ணு பண்ணாதான் வேலைக்கு அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூளையை கசக்கி யோசிச்சுன்னு இருக்கேன். சரி ஓகே, நாளைக்கு நைட்டு கரெக்டா ஒரு 12 o'clock வந்துரு, உனக்கு தேவையான பணம் வந்துடும். என்ன 12 மணிக்கு வர சொல்ற, இந்த பாரு ராஜேஸ்வரி நீ இந்த ஆள் வச்சு என்ன தூக்கணும் அடிக்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, நான் சும்மாவே கேடு கெட்டவன், என்னை பத்தி தெரியும். ரகு இருக்கலாம், ரகு அவனுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சுட்டேன், மறுபக்கம் இன்னொரு 4-5 பேர் இந்த கூட்டணியில இருக்காது எல்லாருக்கும் ஒரு காப்பி போயிருச்சு. நீ பண்ண வேண்டியதானா ஆளுக்கு 30 லட்சம் எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டா நாங்க கிள்ளி அந்த அள்ளி கொடுத்த காசை கிள்ளி எட்டுன்னு போயிட்டே இருந்துருவோம். அதை விட்டு இல்ல இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன், நான் பண்ணது தப்பு இல்லை நீங்க பண்ணதுதான் தப்பு, அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நீ பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சேனா அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட வேண்டியதாண்டா. அப்படியே ரஞ்சித பின்னாடி வேக வந்து கட்டை எடுத்துன்னு பொட்டுன்னு ஒரு அடி அப்படியே ரேணுகா அங்கே மயங்கிடுறாங்க. உடனே நம்ம தலைவி ரஞ்சிதா இருந்துன்னு அடிச்சதும் அப்படியே சும்மா ராஜேஸ்வரி இருந்து கதறா ஒரு பக்கம். ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணதுதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை, இப்ப இந்த பிரச்சனை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்னத்த சொல்ல நான் என்னத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்ன பண்ண வேணாம் தாயே, நீ பண்ணிக்கிற வேலையே போதும், இந்த வேலையிலேயே எனக்கு ஒரு பக்கம் கதி கலங்கி போச்சு, இனிமே நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன், அந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் போக போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்பவே ஒரு பக்கம் பைத்தியம் முடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற ஒரு பக்கம் பிரச்சனை நோண்டி விட்டுனே இருக்கே, இப்ப என்னதான் பண்றது, இது ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு ஒப்பாரி வச்சுன்னு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு, முயற்சி செய்தால் கண்டிப்பா முடியும், முயற்சி செய்யாம எந்த ஒரு விஷயமே ஜெயிக்க முடியாது. அதனால முயற்சி செஞ்சு ஜெயிச்சுட்டா வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமாகுங்க. இப்ப என்னதாண்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. சிம்பிளான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல கதிரேசா, உன் பொண்ணு வந்து இந்த வீட்டுல இருக்கால, அவ வந்து உன் பொண்ணே இல்ல, அவ சுடறியா அப்படின்ற விஷயத்த நம்ம விஜய் சொல்ற. நீ சொல்றதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் நீ இந்த உண்மையை எப்ப சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் காத்துனா அவ என் பொண்ணு இல்லதான், அந்த விஷயம் எனக்கு எப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேச சொல்ல. என்ன கதிரேசா அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா இவ்வளவு நாளா நடிச்சுன்னு இருந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நாம லுக்கோட்டா. அம்மா எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏன் உங்ககிட்ட அதை காட்டிக்கணும்,
எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருக்கணும். எனக்கு என்னோட சுயகரவும் ரொம்ப முக்கியம். என் பொண்ணு இப்போ உயிரோடு இருக்கிறான்னா அவளை வச்சு நான் வெண்பாவை என் பக்கம் இழுத்துலாம் தான் நான் பார்ப்பனே தவிர உன் கூடயே அப்படியே விட்டுடலாம்னு நான் நினைக்க மாட்டேன் என்னைக்குமே. அந்த மல்லி அவளா ஒரு ஆளு, அவ என்னை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணா, ஒன்னுத்துக்கும் இல்லாத என்ன அசிங்கப்படுத்துறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் ஒரு பக்கம் கடுப்பாயிடுறாரு நம்ம விஜய். சரி ஓகே பேசிட்டோம், பேச வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு, கேட்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம், அதனால என்ன பேசணும் நம்ம கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க. அந்த மௌனம் எது வரைக்கும் கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் வேற மாதிரி ஒரு பக்கம் ஃபன் பண்ணிடுறாருப்பல. அப்படி என்னடா ஃபன் பண்ணாரு, அப்படி என்னடா நடந்துச்சு, ஏதா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறாங்க. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க இருந்தா இன்னைக்கு நைட்டு சொத்தோட எல்லா டீட்டெயில்ஸா ஆட்டையை பண்ண ஒரே இந்த வீட்டை விட்டு போக போறாங்க. இந்த விஷயம் நம்ம கதிரேசனுக்கும் தெரியும். இப்ப என்ன பண்ணலாம், கதிரேசன் ரொம்ப தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காரு. ஒரு பக்கம் இவ்வளவு எதனா பண்ணலாமா இல்ல இது இப்படியே விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல இதுல திங்க் பண்ணிருக்காங்க. பாப்பா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.